கஷ்டப்பட்டு சேர்த்து கொஞ்சம் பணம் இருக்குது, நல்ல ஆர்வம் இருக்குது. ப்ராடக்ட் கூட இப்போதைக்கு செலக்ட் பண்ணாதீங்க. சைனாவில் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவேன். சைனாவோட பட்ஜெட்டை சொல்லிடுவேன். ஒரு 10 நாள் போய் சுற்றி பாருங்க, சைனாக்கு திருப்பி வந்துருங்க. எந்த பொருளும் வாங்காதீங்க. இங்கே வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிசர்ச் பண்ணுங்க. அமேசானில் டாப் லிஸ்டிங்கில் என்ன இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் டாப் லிஸ்டிங்கில் என்ன இருக்குது, ஈபேல என்ன இருக்குது, ட்ராப் ஷிப்பிங்கில் என்ன இருக்குது, எல்லாத்தையும் விசாரிங்க. அந்த ப்ராடக்ட் கொஞ்சமாக ஆர்டர் போடுங்க. நான் ஒரு 50,000 ரூபாய்க்கு தான் ஒரு ப்ராடக்ட் கேட்குறேன், பரவாயில்ல பண்ணி தரேன், ஆஹா நோ ப்ராப்ளம், எல்சிஆரில் பண்ணிடலாம். உங்கள் பிராண்டை போட்டு விற்க ஆரம்பிங்க. முதல்ல மார்க்கெட்டிங் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்களே வந்துடுவீங்க. நாங்கள் எதுவும் பேசுகிறோம். நம்மால் இங்கேருந்து ஆந்திரா போய் இறங்கினாலே முழிப்பான், டெல்லி இறங்கினா முடிஞ்சு போச்சு கதை. நீங்கள் பாட்டு 10 நாள் போயிட்டு வாங்க ஜாலியானு சொல்கிறீங்க. சார் இங்கேயே போட்டு கொடுத்துருவோம் பிளான். இப்போ எக்ஸ்போர்ட் மார்க்கெட் அப்படின்னாலே யூஎஸ் தான் பெருசாக பேசப்படுது. அங்கே ஏதாவது பொருளாதார தடைன்னு விதிச்சா அது நமக்கு பெருசளவில் பாதிக்குது. இதை தாண்டி அஃபான் வந்து எந்தெந்த இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்குது. இப்போ தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்களே, தமிழ் பீப்புள்ஸ் உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. அந்த உலகம் ஃபுல்லாக அவங்களுக்கு தேவைப்படுற ஐட்டம்னு ஒன்று இருக்குதுல்ல. நம்ம சாப்பாடு சாப்பிட்டா தான் ஒரு திருப்தி, இப்போ சொன்னீங்களா இல்லையா, அது மாதிரி அந்த விஷயத்தில் நம்ம கனெக்ட் ஆயிடுவோம். ஸோ அந்த பொருள் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் எக்ஸ்போர்ட் இப்போதைக்கு. அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். சிம்பிளாக நான் சொல்கிறேன், நம்ம சீக்கிரமாக மார்க்கெட்டை பிடிக்கிறது சொல்கிறேன். ஆமாம், இங்கே வந்து பர்கரை வந்து டெய்லி ஃபுட் ஆக்கிட்டாங்க. ஆமாம்.